ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிஞ்சிருக்கும்னா, லின் வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி பேசியிருப்பான். அப்போ ஹீரோக்குமே லைட்டாக தலைவலிச்சு பழைய சீன்லாம் வந்துட்டுருக்கும். அப்போ லின் வந்துட்டு போச்சு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ஸோ அவன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ முதல் ரெஸ்ட் எடு, இப்போ தானே எழுந்திருக்க, ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே பெட்டில் சாய்ச்சிக்கிறான். அப்போ வந்துட்டு லின் சொல்கிறா, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு வேணால் அவள் வந்து என் ஒய்ஃபாக தெரியலாம், ஆனால் எனக்கு வெறும் அவள் செக்ரட்டரி மட்டும்தான். ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி அப்போனா அவளை வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறியா, நான் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பனி வேலை செய்கிறதுக்காக கூப்பிட்றா. ஸோ அவனும் வந்துட்டு சரி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வந்து பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக நிற்கிறா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் இப்போ வந்து லின் வந்து எழுந்துட்டால, ஸோ இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட செக்ரட்டரி, நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உன் செக்ரட்டரி தான், யாராவது வேலை பார்க்குறவங்க அவங்க பாஸ் வீட்லேயே தங்கியிருப்பாங்களா, ஸோ அதனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ போ பாப்பா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கட்டாயப்படுத்தி அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுட்டை வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுங்க லின்னுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ஓடி வந்துட்டு அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் போய் லின்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறான். அப்போ ஹீரோக்கே ஷாக், என்னடா இவ போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுடுறான். ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக அப்படி சொல்கிறான்னா, அவங்க அப்பானால தான் லின்னுக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லின் கிட்ட வந்து அப்படியே நைஸாக கேட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்போ போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா லின்னோட தங்கச்சி வந்து லின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உள்ளே வரதை பார்த்து லின்னோட தங்கச்சி வந்து கத்துறான், உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லின் சொல்கிறா, இல்லை ஹீரோ சொல்லி தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கா, ஸோ விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபுட்டை வச்சுட்டு போக சொல்கிறான். ஸோ ஹீரோயினே ஃபுட்டை வச்சுட்டு டக்கு நாங்கள் போகலான்னு பார்த்தா லின் வந்துட்டு கூப்பிட்றான், எதுக்கு உடனே கிளம்புற, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், தங்கச்சிக்கறி வந்துட்டு எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினிக்குமே மனசுக்குள்ளே என்னடா நம்ம அப்பா தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட என்னை வந்து ஹேட் பண்ணவே இல்லை, நார்மலாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே போய் சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறா. அப்போ வந்துட்டு லின் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு எனக்கு ஓ மேலே கோச்சிக்க தெரியாது, ஸோ விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவள் கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ப்ளஸ் இப்போ வந்துட்டு ஹீரோயினி தான் எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால, ஸோ அவளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொண்டு வந்த ஃபுட்டை வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றா. இல்லை டேஸ்ட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, பீனட் பட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அதை சாப்பிட்டாலே அவளுக்கு வந்து அலர்ஜி ஆகும் போல், கொஞ்சம் நேரத்தில் அலர்ஜி ஆகுது. தங்கச்சிக்காரி வந்துட்டு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுறான். ஸோ இப்போ வந்து ஹீரோயினி தான் வேணுக்குன்னே பீனட்லாம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதையை திருப்ப பார்க்குறான். அந்த அலர்ஜி வந்தப்போ கூட அவள் கத்தவே இல்லை, அப்படியே சிரிக்கிறா, அப்படியே ராட்சசி மாதிரி சிரிச்சுக்கிட்டு கையெல்லாம் சொரிஞ்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நர்ஸும் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. உடனே இந்த விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு விழுந்தடிச்சு அப்படியே ஓடி வந்துடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் உள்ளே வந்ததுக்கப்புறமே இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவ தான் ஹீரோயினி தான் வந்து சாப்பாடுலாம் கொடுத்தா, அவள் தான் வேணுக்குன்னே இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. உன்னை லின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, அவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு ஹீரோயின், நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது, அண்ட் லின் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ என்னை காண்டாக்ட் பண்ணி கேளு, நான் உனக்கு எதுனாலும் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஊடாலே அவனை ஸ்டாப் பண்ணி, எனக்கு எப்படி அவளுக்கு அலர்ஜின்னு தெரியும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அவள் வேணுக்குமே தான் அப்படிலாம் பண்ணியிருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோக்கு லைட்டாக காண்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயினி வந்து அப்படியே குளிச்சிட்ருக்கா. அப்போ வந்து பாட்டி வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவளோட பர்த்டே வருது, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பர்த்டே பாட்டில் கலந்துக்கணும், நீ வந்துட்டு முக்கியமாக வரணும், நீ வந்து வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹீரோயினி கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவளோட ரூமுக்கு போகிறான், உள்ளே குளிச்சிட்ருக்கான்னு தெரிஞ்சோடனே அவளோட டேபிளில் வந்து ஒரு சின்ன நோட்டு மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அந்த நோட்டில் வந்து எழுத, அந்த மாதிரி பார்ட்டி இருக்குது, 8 மணிக்கு ரெடி ஆயிரு, லேட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளோட லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த பேபி ப்ரீத்துன்னு சொல்லிட்டு ஒரு பூ சொன்னேன்ல, அந்த இது இருக்குது. அதை பார்க்கவும் அவனுக்கு வந்துட்டு அப்படியே ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் என்னென்னா அவனுக்கே தெரியல. உனக்குமே அந்த பேபி ப்ரீத் ஃப்ளவர் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ளே கேட்டுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடறான். போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினி அந்த நோட் என்னன்னு
பரவாயில்லையே இவனுக்கு நம்ம பர்த்டே கூட ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த 3 வருஷத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் என் கூட வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எப்பயும் போல் ஆஃப் ஸ்கூலில் வரான். ஸோ உள்ளே வந்து பார்த்தா கேபினில் வேறு யாரோ உட்காந்துருக்காங்க. இவனுக்கா யார் அது இவ்வளோ தைரியமாக வந்து என்னோட சேரில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கீவன். அவ்வளோதான், எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. கீவன் வந்து ஹீரோவுக்கு பிரதர். ஸோ அவன் வந்துட்டு என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக கீவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லின்னை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறவன். ஸோ அவன் தான் வந்து ஹீரோவோட தம்பியாக இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பிரதர் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது, நீ எப்படி இங்கே வந்த, காசு பத்தலையா, மறுபடியும் அப்ராட்லேருந்து இங்கே வந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைப்பா என்னை வந்து பாட்டி தான் அனுப்பிச்சி விட்டாங்க, என்னமோ இங்கே இருக்கிற வேலையெல்லாம் கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்து பாட்டிக்கிட்ட கால் பண்ணி கேட்குறான். அப்போ பாட்டியுமே வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் வந்து பெரிய பையனாக வளர்றான்ல, ஸோ அவனுக்கும் கம்பெனியை பற்றி சொல்லிக் கொடு, அவனை வந்து ஃபேஷனுக்கு தான் படிச்சிருக்கான், ஸோ அதில் வந்து அவனோட வேலை என்னென்னமோ அதெல்லாம் பிரித்து கொடுத்துரு, சரி அவனும் ஒரு வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து பாட்டி பேச்சை தட்ட முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு நீ எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்காமல் உன் வேலையை மட்டும் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ இந்த கீவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இத்தனை நாளும் உன் ஒய்ஃபை மறைச்சி வச்சுருந்தியாமே இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீ சொல்லவும் ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைப்பா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஆனால் அவங்கள வச்சு லின்னுக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் பார்த்து இருந்துக்க, அவ்வளோதான். அவங்க பேர் என்ன சொன்னால் சாங்கா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். போகும்போது ஹீரோ வந்துட்டு கத்துறான், டேய் ஒழுங்கா இருடா, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து குவானுக்கு கால் பண்ணி, அன்னைக்கு நீ என்னை அடிக்கணும்னு சொன்னல, வா இன்றைக்கி நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா ப்ராக்டிக்ஸ், அந்த மாதிரி இடத்துக்கு போகிறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ப்ரிட்டியாக ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதுக்காக டாக்ஸிலாம் புக் பண்ணிட்டு டாக்ஸியில் போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல, ரூட் வந்து மாறுது. ஸோ வந்துட்டு என்னடா அதெல்லாம் ரூட்டு மாறுதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்கும் வந்துட்டு ஹீரோக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டவர் கிடச்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினி வந்துட்டு ஒரு குடோனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வைக்கிறாங்க. அங்கே வந்து யார் இருக்காங்கன்னா, இந்த அவங்க அம்மா கிட்ட கடன் கொடுத்ததா சொல்லி ஒரு 2 பேர் பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து யாரோ சொல்லி தான் இந்த மாதிரி கடத்தி வச்சுட்டு ஹீரோயினியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பட் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டவர் கிடச்சது போல் ஹீரோயினியோட ஃபோனுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மெசேஜ் வந்து ஹீரோக்கு சென்ட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து பாக்ஸிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜை பார்த்துட்டு, போச்சு இப்போ ஹீரோயினி பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குவானும் ஹீரோவும் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு 2 பேரும் அப்படியே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு வேகமாக வராங்க. ஸோ அந்த குடோனுக்குள்ளே வந்துட்டு அவங்க 2 பேரையுமே அடித்து போட்டு ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயினியை காப்பாற்றிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பேர் அடி வாங்கியிருப்பாங்கல்ல கெட்ட பசங்க, ஸோ அவங்க வந்து இந்த கீவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளான் வந்து சொதப்பிக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கீவன் இருக்கான்ல, அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருப்பான். பட் இதோட மாஸ்டர் யாருன்னா லின்னு தான். அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை போய் கடத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னு, இப்போ டேய் எதுக்குடா நீங்களாம் இருக்கீங்க போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறோம். அவளுக்கு கோவம் வந்து அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸை தூக்கி எறிகிறான். ஸோ அது வந்து இந்த கீவனோட கன்னத்திலே கிழிச்சு விட்டுருது. அப்புறம் போட்டதுக்கப்புறம் அவள் கேட்குறா, என்ன வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனுமே வந்துட்டு, இல்லை நான் வந்து சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கல, ஸோ இதுக்கு நான் டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது இப்படியே விடக்கூடாது, அடுத்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு லின் வந்து யோசிச்சுட்ருக்கா. எனக்கு கண்டிப்பாக ஹீரோ வேணும், அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கா. ஆனால் கீவனுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடி கொஞ்சம் கூட என்னெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ்ட்லேருந்து காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ மறந்து போயிருப்பான்ல, இதில் வந்துட்டு லின்னும் ஹீரோயினையும் ஒரே மாதிரி எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. ஸோ அதில் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கை காமிச்சு தேடிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு அதெல்லாம் வந்துட்டுருக்குன்னு. ஸோ டக்குன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா ஹீரோயினியை காணோம். ஏன்னா லாஸ்ட் நைட் வந்துட்டு ஹீரோயின் இவன் தான் வந்துட்டு பெட்லலாம் போட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஹீரோயினியை காணான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் தேட போவான். அப்போ ஹீரோயினியை பார்த்தோம்னா அவன் வந்துட்டு ஒருத்தர் வந்து சிபிஐ மாதிரி இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் வந்து லின்னை கடத்திட்டு போனாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்துட்டு, இல்லை இதை பார்த்தா எங்களுக்கு கடத்திட்டு போன மாதிரி தெரில, ஆனால் உங்கள் அப்பா தான் இந்த ட்ரக்கெல்லாம் ஓட்டியிருக்காரு, அவரோட ட்ரக்கில் வந்து இந்த ரோப்பெல்லாம் கண்டுபிடிச்சோம், அது வந்து லின்னோட அந்த
ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு எப்படியோ லின்னை கடத்தினது உண்மைதான். ஆனால் ஒருவேளை இது வந்து பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். அப்படியே லின் வந்து பிளான் பண்ணி பண்ணாலும் அவளால் தனியாக பண்ண முடியாது, கூட யாரோ இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து அவகிட்ட விசாரிச்சு பாருங்கள். ஆனால் லின்னை வந்து உஷார்படுத்தாமல் இருக்கணும். அவளுக்கு மட்டும் இதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு போனால் கூட நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும், எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு தேங்க்யூ எனக்காக இவ்வளோ பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அங்கேருந்து அந்த ஆள் போகவும் இந்த பக்கம் ஹீரோ வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன கேட்குறான், நான் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறேன், இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க பாட்டிக்கிட்ட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒருத்தரை போய் மீட் பண்ணணும் அண்ட் அவர் வந்து கப்பலாக தான் வருவார். ஸோ நீ ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போனேன்னா அவர் கூட நம்ம வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கொலாபரேஷன் பண்ணுறதுக்கும் அவர் ஒத்துக்குப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீரோமே வந்துட்டு சரி நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு எந்த கவலையும் படாதீங்க நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜை சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினியும். ஸோ ரெடி ஆகிட்டு ஹீரோ வந்து கீழே உட்காந்துருக்கான். அப்போ அவனோட செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி என்னோடய மெமரிஸ்லாம் மறந்துருச்சுல, ஸோ இப்போ எனக்கு பழசெல்லாமே மறந்துருச்சுல, ஸோ நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதே லவ்வை இப்போ அந்த பர்சன்கிட்ட என்னால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டிகிட்ட கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், உங்களுக்கு பழசெல்லாம் வேறு மறந்துருக்கலாம், ஆனால் வந்துட்டு உங்களோட லவ்வை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏன்னா அது ஒன்றும் மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு மனசு சம்மந்தப்பட்டது. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் ஹீரோக்கு வந்து யோசிக்கிறான், அப்போ ஏன் என்னால் வந்து லின் கிட்ட வந்து பேச முடியலை, அவகிட்ட ஏதோ எனக்கு வந்து ஏதோ தடுக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் என்னால் வந்துட்டு ஹீரோயினை விட்டுட்டு போகவும் முடியலை, அவள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வரா. ஸோ அவங்க வந்துட்டு 2 பேரும் அந்த மீட்டிங்க்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த கப்பல் வராதனால இவங்க 2 பேரும் பியானோ கிட்ட உட்காந்து அப்படியே வாச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ அப்போ தான் புரியுது பின்னாடி வந்து அந்த மீட்டிங்க்காக அந்த 2 பேர் கப்பிள்ஸாக வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேர் வராங்க. ஸோ அவங்க 2 பேர் இவங்கள பார்த்ததும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருப்பாங்க இல்லையா அந்த கப்பலில், அந்த அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினால் பேச முடியாதுல்ல. ஸோ முன்னாடியே வந்துட்டு நான் சைன் லாங்குவேஜில் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறேன். ஸோ ஹீரோவும் வந்துட்டு அவன் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் வந்துட்டு காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம், எனக்கு வந்து ஹீரோ மேலே அப்பயே க்ரஷ் வந்துருச்சு, பட் பேசிக்கலை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இவனோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இந்த சைன் லாங்குவேஜுக்கான ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ நான் அங்கே போனேன், அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவரை மீட் பண்ணேன். ஸோ பாட்டிக்கு எங்கள் 2 பேருமே பிடிச்சி போச்சு, அதனால் அவங்க வந்து எங்கள் 2 பேருமே பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இப்படிலாம் சொல்கிறா, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த கப்பிள்ஸுக்குமே வந்துட்டு இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சி போகுது, ரொம்ப டவுலியாக நடந்துக்கிறானுங்க அங்கே வேறு. ஸோ அவங்க வந்துட்டு சரி நான் அவங்க கூட வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினி வந்து சொல்கிறா, சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டதும் என்ன நான் இன்றைக்கி எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நல்லபடியாக தானே பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, அது என்னென்னா நீ வந்து என்னை லவ் பண்ணேன்னு சொன்னல காலேஜில், அது உண்மையா, என் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னியா, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு இப்போ போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்துட்டு விடாமல் கேட்டுகிட்டே இருக்கான், சொல்லுன்னு. ஆமாம் நான் வந்து உங்களை லவ் பண்ணேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொன்ன செகண்டில் வந்துட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நைட்லேயே அவங்களுக்கு வந்து அப்படியே கசம்சம் நடந்துருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு கால் வருது, அது வேறு யாருமே இல்லை இல்லைன்னு தான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடவும் அவன் வந்து அப்படியே ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஸோ அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நைட்டு நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தானா, அப்போ எதுவுமே நிஜம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் லின் வந்துட்டு சொல்கிறா, இங்கே பாரு என்னால் இப்போ எந்திரிச்சு நிற்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு பிடிக்கலான்னு போகிறான். ஆனால் வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துடா. பட் இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு கீழே விழுந்துடாளா. ஸோ அவளை தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். உட்கார வைக்கும் போது டக்குனு லின் வந்துட்டு அவனை ஹக் பண்ணி, நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், என்னை விட்டுறாத,
நீ வந்து முன்ன மாதிரி இல்லை, மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஹீரோயினை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீ அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்னால் அவளை வந்து ஹர்ட் பண்ண முடியாது, ஸோ நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து லின் வந்து அவகிட்ட வந்து அந்த விசில் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினியும் லின்னும் தான் வந்துட்டு ஒரு ஆர்ட் கிளாஸில் உட்காந்து பூவெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆர்ட் கிளாஸில் என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோயினி வந்து அவளோட விசிலை வந்து அந்த போர்டில் மாட்டி விட்டு வெளியே போயிருந்திருப்பா. லின் வந்து அதை எடுத்து வச்சிருப்பா. ஸோ அதனால தான் இந்த விசில் வந்து இவகிட்ட இருக்குது. ஸோ அது வந்து முன்னாடி நடந்தது. இப்போ வந்து அதை எடுத்து காமிக்கவும் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த விசில் இவங்கிட்டேயுமே இருக்குது. ஸோ இவ தான் வந்து நம்ம லவ்வர் போல், நம்ம தான் வந்துட்டு தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்ருக்கோம். அப்போ லின்னு தான் நம்ம உண்மையான காதலின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளை ஹக் பண்ணிவிட்டு, மன்னிச்சிரு நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பாய் பாய்.